மைவித்ரி அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஆக்சுவலாக நம்ம தொடர்ந்து நிறுவனம் ரெகுலர் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு வராங்க. அதில் இந்த ஆட் இன்கம் அப்படின்றது ஒரு 4ஆம் தர இன்கம் அப்படின்றத மட்டும் தான் ரெகுலராகவே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையும் கூட. அது முதல் தர இன்கம் அப்போ என்ன? முதலாம் இன்கம் கம்பெனியுடைய முதல் தர இன்கம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் கமிஷன் அப்படின்றது தான். உண்மையிலே இதுதான் நாம் உறங்கிக்கிட்டு இருந்தாலும் நமக்கான வருமானத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக நிறுவனம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இது இந்த நெட்வொர்க்கின் தந்தை வாரன் பஃபெட் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு வருமானத்தை தரும் வாய்ப்பை உருவாக்கி கொள்ளாவிட்டால் நீங்கள் சாகும் வரை உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அது எப்படி அந்த வாய்ப்பு அப்படின்னா, நாம் வேலை செய்யாட்டாலும், நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு வாய்ப்பை, நம்ம அதை கண்டுக்கவே விட்டாலும், நம்ம அது இது செய்யாமல் விட்டுட்டாலும் நமக்கான வருமானத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது நெட்வொர்க்கில் இருக்கிறவங்களுக்கு, நெட்வொர்க்கை ஆல்ரெடி பயணிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வேறு நெட்வொர்க்கில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க நிறைய விஷயங்கள். ஆனால் இது வரைக்கும் அதை அவங்க அனுபவிச்சிருப்பாங்களான்னா கண்டிப்பாக இருக்காது. அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நிறைய எஃபர்ட் போட்டிருப்பாங்க, நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம மைவித்திரியில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சம்பாதிச்சுக்கிட்டே நல்லா புரிஞ்சுக்கிங்க. என்னுடைய டோட்டல் இன்கம் இதில் பார்க்க முடியும். நிறைய பேர் இங்கே நிறைய வேலைங்களில் இருப்பீங்க. லட்சக்கணக்கான 10 லட்சம்லாம் சம்பாதிச்சவங்க இந்த குரூப்பில் இருக்கீங்க. பட் இருந்தாலும் நான் என்னுடைய வருமானத்தை காட்டுறேன். என்ன அப்படின்னா, என்னுடைய 6,11,000 நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். இது நான் ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணதுனால எனக்கு கிடச்ச ஒரு இன்கம். இதன் கூடவே எனக்கான இந்த பேசிவ் இன்கமும் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இன்கம் அப்படின்றது நான் தினந்தோறும் என்ன பண்ணணும், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு போய்ட்டு நான் ஆடு பார்த்தா மட்டும்தான் இந்த இன்கம் எனக்கு இதில் ஆட் ஆகும். பட் ஆனால் இந்த கமிஷன், ப்ராடக்ட் கமிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இதில் நான் யாரை ரெஃபர் பண்ணேன் அப்படின்னா, ஒரு 50 பேர், 61 பேரை நான் ரெஃபர் பண்ணேன். இந்த 61 பேருக்குள்ள யாரோ ஒருத்தர் எங்கேயோ பர்ச்சேஸ் பண்ணுறப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்கம்மை நான் இதில் பார்க்குறேன். இதில் நீங்கள் ஒரு 40 பைசா என்னுடைய 4வது லெவலில் யாரோ ஒரு நபர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது யாருன்னு எனக்கு இதில் தெரியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, என்னுடைய 5வது லெவலில் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அதே போல் இன்னும் நிறைய பார்க்கலாம். 3வது லெவலில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் 7வது லெவல் 8வது லெவலெலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு தெரியும். பட் ஆனால் முகமே தெரியாது, அவங்க யாருன்னு எனக்கு அறிமுகமும் கிடையாது. பட் ஏதோ ஒரு வகையில் இந்த மைவி3 பிரபஞ்ச இணைப்பில், இந்த லிங்க்கில், இந்த ஐடியில் க்ரியேட் ஆனதுனால, என்னுடைய அணியில் வந்ததுனால, அவங்க செஞ்ச செலவுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க செய்த அவங்களுடைய தேவையான செலவுக்கு ஒரு கமிஷன் அவங்களுக்கும் வந்திருக்கும். 4.5% வந்திருக்கும். எனக்கும் ஒரு கமிஷன் வந்திருக்குது. இது எப்படின்னா, இது ஆரம்பத்தில் இப்போ தான் கம்பெனி தொடங்கி ஒரு 6 மாதமாக ஸ்டோர் இருக்குது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில், பதட்டமான ஒரு சூழ்நிலையில், நிறைய பேர் இதை பற்றியான புரிதல் இல்லாத சூழ்நிலையில் எனக்கு இந்த ரூ. 1 50 பைசா, 10 பைசா, 30 பைசான்னு சொல்லி கமிஷன்லேயே இது வரைக்கும் ரூ. 578, ரூ. 76 வந்திருக்குதுன்னா இது மிகப்பெரிய வருமானம் நான் பார்க்குறேன். ஆனால் இதை விட நிறைய வருமானம் பண்ணவங்க நிறைய டீமில் இருக்காங்க. நம்ம இன்னும் ஒர்க் பண்ணவே ஆரம்பிக்கல. பட் நமக்கு வந்திருக்குது. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் 7,000, 8,000, 10,000 கமிஷன் வாங்கினவங்களாம் இதில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கணும். நம்ம இது வரைக்கும் நம்ம நியர்பையில் இருக்கிற ஸ்டோர்களை விசிட் பண்ணியிருக்கோமான்னு அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய நியர்பையில் இருக்கக்கூடிய ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்கள். இதில் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்டோர் டீட்டெயில் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டோர் டீட்டெயில் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இதில் உங்களுடைய கண்ட்ரி செலக்ட் பண்ணுங்கள், ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆந்திரா கூட செலக்ட் பண்ணலாம். இல்லை டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்னென்ன ஸ்டோர்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கும். இந்த ஸ்டோர்ஸில் போய்ட்டு மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஆன பர்ச்சேஸை பண்ணுங்கள். இந்த பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட நாலேஜ் கிடைக்கும், அதனுடைய பயன் கிடைக்கும். இதை ஒரு 4 பேருக்கு நீங்கள் சொல்ல முடியும். அப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். இந்த மூலமாக டெவலப் பண்ணுறதுனால நிறுவனமும் நல்ல ஒரு நிலைக்கு வரும். 2026 நம்பர் 1 நிறுவனமாக ஆகிறது அப்படின்றது சும்மா விளம்பரம் பார்த்துட்டு இருந்தால் மட்டும் நடக்கவே நடக்காது. நம்ம விளம்பரம் பார்க்குறது கூடவே நம்மளுடைய வேலை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த வேலையை செய்யணும். அதுக்கான வருமானமும் வெகுமதியும் இருக்கும். என்ன வருமானமாக இருக்கும்னா பேசிவ் இன்கம் இருக்கும். அந்த பேசிவ் இன்கம் என்னன்னா, நீங்கள் வேலையை செய்யறதால உங்களுக்கான வருமானம் வரும். எவ்வளோ வரும்னா, ஆடு பார்த்தா உங்களால் அதிகபட்சம் 54,000 தான் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு பெர் டேக்கு உங்களால் 1,800 தான் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் இந்த பேசிவ் இன்கம் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது வர ஆரம்பிச்சிச்சுன்னா அது ஒரு நாளைக்கு லட்சங்களில் கூட வர வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே செயல்படுங்க. இப்போ இந்த குரூப்பில் இருக்கிறோம், நம்ம எல்லாருமே காஞ்சிபுரம் ஜோனல் குரூப்பில் இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே லீடராக இருக்கணும். எல்லாருமே நமக்கும் பின்னாடி தான் நம்ம டீமே அமைய போகுது அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு முன்னிலையாளர்கள், நம்ம ஒரு பயணியர்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கீழே டீமை வலுப்படுத்துவோம். காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.